ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு எதமா நல்லா சில்லுன்னு ரொம்பவே பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க பிகினர்ஸ் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம முந்திரி பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவருக்கும் கலருக்காக தான் சேர்க்குறோம். இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இது ரெண்டுமே நல்லா ஊறி வரட்டும். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிச்சிட்டு அந்த பருப்பை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற குங்குமப்பூவை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துருங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி கலக்காத நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சுருங்க. பால் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் கொதிக்க வேண்டாம். பொங்கி வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் கொதிச்சா போதும். பாருங்கள், பால் இந்த அளவுக்கு பொங்கி வர வரைக்கும் மட்டும் இதை கொதிக்க விடுங்க. இப்போ இதில் இனிப்புக்காக 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பால் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வரணும். இது அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொதித்து அந்த முந்திரி பருப்பு வெந்து கொஞ்சம் திக்காகி வரட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பால் ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இது இன்னுமுமே திக்காகணும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் இன்னும் நல்லா கொதித்து திக்காகி வரட்டும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பால் ஓரளவுக்கு நல்லா திக்காகி கொஞ்சம் க்ரீமியாக வந்திருக்கு இல்லைங்களா. இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் காய்ச்சினா போதும். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருங்க. இது முழுமையாக ஆறட்டும். முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீட் வைக்க வேண்டாம். லோவில் வச்சு 5 நிமிஷம் அரைச்சிக்கோங்க. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் கண்ணாடி பவுல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சில்வர், பிளாஸ்டிக் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் மேலே அழகுக்காக கொஞ்சமாக நான் பொடியை நறுக்கின நட்ஸு சேர்த்துக்கிறேன். நட்ஸுக்கு பதிலாக நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா எதுவுமே சேர்க்காமல் அப்படியே ப்ளைனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டான நல்லா க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்திருக்கு பாருங்கள். இதை இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை இந்த சம்மரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.